Hello friends, welcome to Learners Forum. Properties of Fourier transformல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது differentiation in time property. ஸோ இப்போ நம்ம x of t அப்படின்ற ஒரு சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு Fourier transform அப்ளை பண்ணும்போது நமக்கு x of omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் x of t அப்படிங்கிற சிக்னலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான Fourier transform என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா j omega into x of omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரே ஒரு டைப் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கே நம்ம ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், d ஸ்கொயர் டிவைடட் பை dt ஸ்கொயர் ஆஃப் x of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இங்கே ரிசல்டண்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா j omega ஸ்கொயர் இன்ட்டு x of omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ எத்தனை டைம் நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அத்தனை டைம் இங்கே ஜே ஒமேகா பவரும் நமக்கு ரைஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா dn டிவைடட் பை dtn இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நமக்கு ஜே ஒமேகா த ஹோல் பவர் n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்சியேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ இ பவர் ஜே ஒமேகா டி இன்டூ டி ஒமேகா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் இந்த ரைட் ஹேண்ட் டேர்ம் அப்படியே இங்கே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ இ பவர் ஜே ஒமேகா டி இன்டூ டி ஒமேகா அப்படின்னு இப்போ நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இந்த 1/2 பை கான்ஸ்டன்ட் ஸோ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம இப்போ டிஃப்ரென்சியேஷன் எதை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா டைம் வேரியபிளை பொறுத்து தான் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் வேரியபிள் இ பவர் டேர்மில் தான் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ டி பை டிடி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா டி இன்டூ டி ஒமேகா அப்படின்னு நமக்கு இப்போ ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரீரைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ இ பவர் ஜே ஒமேகா டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜே ஒமேகா இன்டூ இ பவர் ஜே ஒமேகா டி இன்டூ டி ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் இந்த ஜே ஒமேகா டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம அதையும் வெளியில் எடுத்துக்கலாம். ஜே ஒமேகா இன்டூ இப்போ மிச்சம் இருக்கிற இந்த வேல்யூவை மட்டும் நம்ம ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். எந்த ஃபார்மேட்டுக்கு அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நமக்கு இங்கே 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ இ பவர் ஜே ஒமேகா டி இன்டூ டி ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜே ஒமேகா தவிர இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஜே ஒமேகா இன்டூ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் ஃபோரியர் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே ஃபோரியர் ஆஃப் டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா இன்டூ இங்கே ஆல்ரெடி நமக்கு ஃபோரியர் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் இங்கே நம்ம ஃபோரியர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் அண்ட் மிச்சம் இருக்கிற டேர்மாக நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டிஃப்ரென்சியேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் டி பை டிடி ஆஃப் x of t அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
ஸோ இங்கே நமக்கு ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் கிடச்சிரும். ஸோ இந்த டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு. ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதே ப்ரொசீஜரை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஜே ஒமேகா டேர்ம் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்க ஜே ஒமேகா டேர்மோட மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு இங்கே ஸ்கொயர்டாக கிடச்சிரும். ஸோ ரெண்டு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜே ஒமேகா டேர்ம் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான பவருக்கு இங்கே ரைஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ n டைம்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு சிக்னலை இதுக்கான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூவாக நமக்கு ஜே ஒமேகா ஹோல் பவர் n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவில் எக்ஸ் ஆஃப் ஒமேகா கூட நமக்கு ஜே ஒமேகா அப்படிங்கிற டேர்ம் வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டகிரேஷன் இன் டைம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அகெயின் நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு சிக்னலை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்டெக்ரல் -∞ to t எக்ஸ் ஆஃப் டவு டி டவு இந்த சிக்னலுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது 1/j ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ வந்து நமக்கு ஜீரோன்னு எடுக்கும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது இன்டகிரேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 1/j ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷனில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அண்ட் எக்ஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது ஜஸ்ட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை ஜே ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபை வந்து இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷனுக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த செகண்ட் கண்டிஷனையும் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அகெயின் நம்ம இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் -∞ to ∞ x of omega into e power j omega t into d omega. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா t வந்து டவ் அப்படின்ற கான்ஸ்டண்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா x of tau which is equal to 1/2π integral -∞ to ∞ x of omega into e power j ஒமேகா அகெயின் டீக்கு பதிலாக டவ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு டி ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அண்டர் த ரேஞ்ச் ஆஃப் -∞ to t லிமிட். ஸோ எக்ஸ் ஆஃப் டவ் இன்ட்டு டி டவ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ to t 1/2π இன்ட்டு integral -∞ to ∞ x of omega into e power j omega tau into d omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் இன்டகிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவ் பொறுத்து பண்ணுறோம். ஸோ எங்கே டவ் இருக்கோ அந்த டேர்ம் மட்டும்தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1/2π கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம அதை வெளியில் எடுத்தாச்சு. இன்டெக்ரல் -∞ to ∞ x of omega into இப்போ நமக்கு டவ் பொறுத்து இருக்க இன்டெகிரேஷன் -∞ to t e power j omega tau into d omega and மிச்சம் இருக்க வேல்யூ d omega இங்கே நமக்கு கிடைக்கும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 1/2π integral -∞ to ∞ x of omega e power j omega டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் e power j omega tau divided by j omega range of limit வந்து -∞ to t into d omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1/2π integral -∞ to ∞ x of omega
இன்ட்டு இங்கே அந்த 1/j ஒமேகா கான்ஸ்டன்ட், ஸோ வெளியில் எடுத்துக்கலாம். 1/j ஒமேகா இன்ட்டு இ பவர் j ஒமேகா t அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம், மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ட்டு டி ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு 1/j ஒமேகா இன்ட்டு இ பவர் j ஒமேகா டி இன்ட்டு டி ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே கிடைக்கிற மாதிரி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த j ஒமேகா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் எடுத்தோன்னா 1/j ஒமேகா இன்ட்டு 1/2 இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு இ பவர் j ஒமேகா டி இன்ட்டு டி ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த என்டையர் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ. ஸோ அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 1/j ஒமேகா இன்ட்டு ஃபோரியர் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஈக்குவேஷனை தான் நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ அதுதான் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் இன்ட்டு டி டவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஃபோரியர் எடுத்தோம் அப்படின்னா ரிசல்டன்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு ஃபோரியர் ஆஃப் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் இன்ட்டு டி டவ் is equal to 1/j ஒமேகா இன்ட்டு ஃபோரியர் இன்வர்ஸ் இருக்குது. அகெயின் நம்ம ஃபோரியர் எடுத்தோம்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், மிச்சம் நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜே ஒமேகா மல்டிப்ளைட் ஃபார்மில் கிடச்சிருக்கும். அண்ட் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஜே ஒமேகா டிவைடட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த டிஃப்ரென்சியேஷன் இன் டைம் அண்ட் இன்டகிரேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.